Hello everyone, I'm Madan Gauri and hello my dear MG squad. என்ன மதன் புது கெட்டப்ல இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ சூரியதேவோட ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல இருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் பிளான்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு கட்டின பிரமிடு அப்புறம் பெரிய கோவில் காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு நம்ம எதை கட்டினாலும் புர்ஜ் கலிஃபா கட்டுறதா இருக்கட்டும் அந்த காலகட்டத்தில் நம்ம கட்டின டெக்னாலஜி எல்லாத்தையும் மாத்தி இன்னைக்கு கம்ப்ளீட்டா மச் ஹையர் பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது ஸ்டீல் தான். ஸோ இந்த ஸ்டீலை வந்து எப்படி அயன்ல இருந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். எப்படி இந்த ஹோல் ப்ராசஸ் நடக்குதுங்கிறத வந்து நாம இப்போ சூரியதேவோட ஃபேக்டரிக்குள்ளேயே என்டர் ஆகி கம்ப்ளீட்டா ஒரு அயன் ஓர் வந்து எப்படி கம்ப்ளீட்டா ஸ்டீலா மாறுதுங்கிறத பார்க்க போறோம். This is iron. ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான வீடியோ. I am also excited. So let's enter and let's start exploring. இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் ஆர் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்டீலோட ஜேர்னி ஆரம்பிச்சது ஏதோ ஒரு இடத்துல மண்ணுக்குள்ள இருந்து தான். கரெக்டா? ஸோ முதல்ல ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன். இந்த மண்ணுக்குள்ள எங்க அயன் இருக்குங்கிறத நம்ம தேடுறதே ஒரு மிகப்பெரிய டாஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் தான். அதுக்கு ஜியாலஜிக்கல் சர்வேவா இருக்கட்டும் ஒரு சேட்டலைட் இமேஜிங்கா இருக்கட்டும் மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்து மூலியமா மண்ணுக்குள்ள எங்க இரும்பு இருக்குங்கிறத வந்து முதல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு மேல வந்து செடி இருக்கலாம், கொடி இருக்கலாம், மரங்கள் இருக்கலாம், வீடுகள் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணிட்டு அந்த இடமே வந்து ஏன்னா உள்ளுக்குள்ள மண்ணை வந்து நோண்டி வெளியே எடுக்க போறாங்க. கரெக்டா? சோ இட்ஸ் கோயிங் டு பி a huge process. அதுக்கப்புறம் மைனிங் வந்து பயங்கரமா ஆரம்பிக்குது. சோ மைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரோட் எல்லாம் போடுவாங்க. ஏன்னா எடுக்கக்கூடிய அயன் வந்து அவ்வளோ ஹெவியா இருக்கும். அதை பல கிலோமீட்டர் கொண்டு போகணும். ஒரு பெரிய ஏரியாவே வந்து கம்ப்ளீட்டா மாற போகுது. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பயங்கரமா ட்ரில்லிங் பண்ணுவாங்க, பிளாஸ்டிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாதான் உள்ளுக்குள்ள இருக்கிற அயனை நம்ம எடுக்க முடியும். ஒரு வழியா நம்ம அயனை வந்து மண்ணுக்குள்ள இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அயனை வந்து பிரைமரி கிரஷிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து செகண்டரி கிரஷிங் பண்ணி அதை பெல்லட்ஸா மாத்தி வச்சிருவாங்க. இந்த பெல்லட்ஸ் தான் இப்போ சூரியதேவ் ஃபேக்டரிக்கு வந்து சேருது. ஃபர்ஸ்ட் இந்த அயன் ஓர் வந்து ஒரு இடத்துல கொட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்தா வேர் ஹவுஸ் இல்லைங்க, அது வந்து ஒரு வேர் மாளிகை. அவ்வளோ பெருசு இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து தனித்தனியா மவுண்டைன் மாதிரி மொத்தமா கூச்சு வச்சிருக்காங்க. அது மேல பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கிரேனு ட்ரக்கு அந்த மாதிரி எல்லாமே ஏறிட்டு இருக்குது. ட்ரக்ல வந்து இது இறங்குது. வந்து இறங்குறத எடுத்து கீழே போட்டு அந்த குமிக்கிறதுக்கு கிரேன் இருக்குது. அதுவும் சாதாரண கிரேன் இல்ல, பயங்கர மேசிவான கிரேன்ஸ். நம்ம வெளியே பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்கேல் பெருசா இருந்துச்சு. ஜேசிபி அங்க 4-5 வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. சோ உள்ளுக்குள்ள வந்து இந்த முதல்ல அயன் பெல்லட்ஸ் எல்லாத்தையுமே அங்க கூச்சு போட்டுறாங்க. இன்னொரு ஒரு சைடு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோல் வேற கொட்டிட்டு இருக்காங்க. கோல் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன்ல இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்றதுக்கு. அதே மாதிரி டோலமைட்ங்கிறதையும் ஆட் பண்றாங்க. டோலமைட் எதுக்குன்னா இது மண்ணுல இருந்து வரதுல நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கும். அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு டோலமைட் ஆட் பண்றாங்க. சோ அயன் ஓர் பிளஸ் கோல் பிளஸ் டோலமைட் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சுத்துற இடம் தான் டிஆர்ஐ ப்ராசஸ். ஒரு ரோட்டரி கிளின் வச்சிருக்காங்க. பயங்கர மேசிவா இருக்குது. உண்மையிலே ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட் சைஸ்க்கு இருக்குங்க. டிஆர்ஐனா டைரக்ட் ரெடியூஸ்ட் அயன். சோ அந்த அயனை வந்து இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி அதாவது அயன் ஓர் கோல் டோலமைட் எல்லாத்தையும் போட்டு சுத்துற இடம் தான் அந்த டிஆர்ஐ. சோ இதுல பாத்தீங்கன்னா மூணும் கண்டினியூஸா 14 ஹவர்ஸ்க்கு வந்து சுத்தும். அண்ட் டெம்பரேச்சர் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்னு நினைச்சு பாருங்க. 1000 டிகிரி செல்சியஸ் டு 1100 டிகிரி செல்சியஸ். இதுல கோல் பர்ன் ஆகி கார்பன் மோனாக்சைடு கேஸ் உருவாக்குது. அண்ட் அந்த கேஸ் வந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுது. அண்ட் இதுல இன்னும் நிறைய கேஸ் எல்லாம் உருவாகுது. அதை மறுபடியும் ரீயூஸ் வேற பண்றாங்க. இதே கிளின்னை வந்து சுத்துறதுக்கே வந்து அந்த கேஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கிரீனா போக முடியும், அதாவது எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவையில்லாம இருக்கிறதே ரீயூஸ் பண்ண முடியுமோ இந்த சூரியதேவ் ஃபெசிலிட்டியில அதை பண்றாங்க. சோ இந்த டிஆர்ஐ ப்ராசஸ் முடிஞ்சு எல்லா ஆக்சிஜன் அது இதுன்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வரக்கூடிய அயனை வந்து நம்ம ஸ்பாஞ்ச் அயன் சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் ரிமூவ் ஆகிருக்குல்ல, அது ஃபுல்லாவே ஹோல்ஸா உருவாயிடும். ஓகேவா? ரிமூவ் ஆனதுனால. அண்ட் இந்த அயன் ஓரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஏன்னா மலை மாதிரி லிட்டரலா கூச்சி வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெல்ட் நான் பார்த்தேங்க. மேசிவா இருக்கு. அந்த பெல்ட்டோட ஒரு பிளேடு சைஸ்க்கு தான் நம்ம இருப்போம். சோ நான் 6 ஃபீட். அப்போ யோசிச்சு பாருங்க, நானே ஒரு பிளேடு சைஸ்க்கு தான் இருக்குன்னா அது எவ்வளவு மேசிவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சோ அந்த ஒரு பெல்ட் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மலை மாதிரி இருக்குது. அந்த மலை மேல போய் இதை அப்படியே சாத்தி வச்சிடுறாங்க. சாத்தி வச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே சுத்திட்டு இருக்கப்போ பெரிய ட்ரக்ல வந்து இங்க குவிக்கக்கூடிய மலையை வந்து அது கரைச்சு மறுபடியும் ப்ராசஸ் கன்ஃபியூ விடுது. டிஆர்ஐ ப்ராசஸ் கன்ஃபியூ விடுற வேலையை பார்த்துட்டு இருக்குது. ஆக்சுவலா இதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ப்ராசஸ். எனக்கு என்னமோ வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் படத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்பாஞ்ச் அயனை வந்து கன்வேயர் பெல்ட் மூலியமா
மூலியமா கொண்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்து கரெக்ட்டா 2யும் மிக்ஸ் பண்ணி அதுல தீ எரியுது பாருங்க. பார்க்கறதுக்கு வந்து உண்மையிலேயே சொல்றேன். இந்த அவெஞ்சர்ஸ் படத்துல வந்து தாரோட ஆக்ஸ் செய்றதுக்கு ஒரு ஃபயர் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நிக்க கூட முடியல. அவ்ளோ ஹீட். உண்மையிலே அங்க வேலை பார்க்கிறவங்க எல்லாம் அவ்ளோ புரொடெக்டிவ் கியர்லாம் போட்டு நின்னுட்டு இருந்தாங்க. மேசிவான விஷயங்க அவங்க டெய்லி போய் அத பண்றது. உண்மையிலே ஸ்டீல் வந்து நம்ம நார்மலா வீட்ல இருக்கிறப்போ நம்ம யோசிக்கிறது இல்ல. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய விஷயம். இங்க இருக்கிற ஹீட் பார்த்தீங்கன்னா 1500 டிகிரி செல்சியஸ் கிட்ட ஹியூமன்ஸ் வந்து ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல நின்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அது எவ்ளோ சேஃப் டிஸ்டன்ஸா இருந்தாலும் அந்த ஹீட் அங்க இருக்கு தெரியுமா? நெனச்சு கூட பார்க்க முடியாதுங்க. இவங்கலாம் உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு மாடர்னா வாழ்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அடுத்து தான் காஸ்டிங் ப்ராசஸ். காஸ்டிங் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூரிஃபைடு லிக்விட் ஸ்டீல் இருக்குல்ல, இத வந்து ரெக்டாங்குலர் மோல்டுல வந்து கரெக்ட்டா ஊத்தி வச்சிடுறாங்க. கொஞ்சம் கூல் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்டீல் பிளாக். அதுக்கு பேர் வந்து பில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாறிடுது. அண்ட் ஒரு பில்லட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கிலோ வெயிட் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு காரோட வெயிட்டுக்கு சமம். அண்ட் அது சாலிட் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த 1500 கிலோ பில்லட் இருக்குல்ல, ஒவ்வொன்னுமே வந்து கிட்டத்தட்ட 1000 டிகிரி ஹீட்ல வந்து இன்னும் அங்க இருந்துட்டு தான் இருக்கும். இந்த பில்லட்ஸ தான் நம்ம ரோலிங் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வரோம். இதுல தான் வந்து நம்ம நீட்டமா பார்க்குறோம்ல ஸ்டீல, அந்த ஜோன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ஆட்டோமேட்டட் ரோலர்ஸ் வந்து நெறைய இருக்குது. அண்ட் ஹெவி பிரஷர் குடுக்கிறதுனால இந்த பில்லட்டோட லென்த் வந்து இன்கிரீஸ் ஆகுது. அண்ட் திக்னஸ் வந்து பயங்கரமா டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் ஸ்லோவா இந்த பில்லட் எல்லாமே வந்து ஒரு லாங் ஸ்டீல் ராடா மாறுறத கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. இப்போ தான் சூர்யா தேவலாம் டிஎம்டி கம்பின்னு போட்டிருப்பாங்கல்ல, அந்த டிஎம்டினா என்னன்னு நான் சொல்றேன். டிஎம்டிங்கிறது வந்து இந்த குவென்சிங் ப்ராசஸ்ல தான் ஆரம்பிக்குது. தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட் ஸ்டீல். இது ஒரு ஜெர்மன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாங்கான ஸ்டீல்ல வந்து ஹை பிரஷர் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்றாங்க. அண்ட் திடீர்னு இது 1000 டிகிரி செல்சியஸ்ல இருந்து டிராப் ஆகுறதுனால அப்படியே கம்ப்ளீட்டாலாம் டிராப் ஆயிடுதுங்க. பட் ஒரு 600 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டிராப் ஆகும். அந்த சடன் டிராப் வந்து இதுக்கு வந்து தெர்மோ மெக்கானிக்கல் ட்ரீட்டட் ஸ்டீல்ங்கிற பேர் கொடுக்குறாங்க. டிஎம்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த சடன் கூலிங் வந்து 2 டிஃபரண்ட் ப்ராப்பர்ட்டீஸை வந்து இந்த ராடுக்குள்ள உருவாக்குது. ஒன்னு வெளியில இருக்கிற லேயர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுது. இன்னரா இருக்கிறது வந்து ஃபிளெக்சிபிளும் டக்டைலும் ஆயிடுது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப நம்ம அதை பெண்ட் பண்றனாலும் உடையாது, அதே நேரத்தில் வளைக்கிற அளவுக்கு வளையவும் செய்யும். அண்ட் இதனால தான் சில எர்த்குவேக்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்து லைட்டா பெண்ட் ஆயிருக்கும், உடையாது. ஏன்னா இது வந்து தாங்கி பிடிச்சிருது. அண்ட் இவ்வளவும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டிஎம்டி ராட்ல ரெடி ஆனாலும் அதை உடனே கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க. ஃபைனல் குவாலிட்டி டெஸ்டிங் வந்து இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நம்ம பாதி ஊர் வந்து கடலோரத்துல தான் இருக்குது. ஏன் நம்ம சென்னையே வந்து கடலோரத்துல தான் இருக்குது. சென்னையில ஆரம்பிச்சு நீங்க அப்படியே போய் பாருங்களேன். பாண்டிச்சேரி, ராமேஸ்வரம், அப்புறம் வந்து வேளாங்கண்ணி, அப்படியே கன்னியாகுமரி, தூத்துக்குடி எல்லாமே வந்து ஒரு மாதிரி கடலோரத்துல இருக்கிறதுனால பயங்கரமா கரோஷன் இருக்கும். அண்ட் இந்த கரோஷன் வந்து ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரென்த், இந்த மாதிரி ஓரத்துல எல்லாம் கட்டக்கூடிய பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் எல்லாம் கம்மியாக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எல்லா ஸ்டீலும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கிறதுக்கு இவங்க தனியா R&D டெஸ்டிங் வச்சிருக்காங்க. ஒரு ஹைடெக் R&D டீம் வந்து உள்ளுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கத பார்க்க முடிஞ்சுச்சு. அவங்களோட மெயின் டெஸ்டிங் இந்த ராட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, டியூரபிலிட்டி எப்படி தாங்கும், ஃபிளெக்சிபிலிட்டி எவ்வளோ வளையும், அண்ட் இந்த மாதிரி கடலோரத்துல வந்து கரோட் ஆகாம எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத மெயினா பார்க்குறாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலி டிஸ்பேச்சுக்கு வருது. அண்ட் டிஸ்பேச்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ராடும் ஒரு கலர் டோன் கொடுக்குறாங்க. ஃபினிஷிங் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்லாம் அங்க இருக்கும். அந்த பெயிண்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராடு வந்து என்ன கிரேட் ராடு, எதுக்கு யூஸ் பண்றோம், அதெல்லாம் அந்த பெயிண்ட் கோட பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிரும். நான் பார்த்தப்போ நிறைய ப்ளூ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு கலர் கோட் வந்து ஒரு ஸ்டீல் ராடுக்கு போட்டு வச்சிருக்காங்க. மதன் கடைசியில டெஸ்ட் பண்றாங்க. அதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல இருந்தே டெஸ்ட் பண்ணா பெட்டர்னு யோசிப்பீங்க. ஆக்சுவலா முதல்ல இருந்து டெஸ்ட் பண்றாங்க. நான் வந்து உங்ககிட்ட கதை எக்ஸைட்டிங்கா இருக்கணுங்கிறதுனால இந்த ஃப்ளோவை முடிச்சேன். இப்போ டெஸ்டிங்க்கு நம்ம முதல்ல இருந்தே வருவோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரா மெட்டீரியலா வந்து சேருதுல, பிஃபோர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லா ரா மெட்டீரியலையும் லேப்ல டெஸ்ட் பண்றாங்க. குவாலிட்டி செக் வந்து கரெக்டா நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட்ஸே அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் அயன் ஒரு வழியா செஞ்சிடறாங்களா. இந்த ஸ்பாஞ்ச் அயன் டெஸ்டிங்ல அயன் வந்து எவ்வளவு பியூரா இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணணும். 98 to 98.5% வந்து அயன் பியூரா இருக்கணும். அதுக்கு மேல கீழே போயிடக்கூடாது. ஸோ இந்த டெஸ்டிங் வந்து அன்வான்டட் எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா, இம்பியூரிட்டிஸ் இருக்கா இல்லையாங்கிறதையும் செக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த மெல்டிங் ப்ராசஸ்ல போய் வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சூரியதேவ் கம்பெனி இருக்காங்கல்ல, தே ஹேவ் தேர் ஓன் பவர் பிளான்ட் இன்சைட் த கேம்பஸ். இந்த பவர் பிளான்ட்ல எனர்ஜி ஜெனரேஷனுக்கு நான் சொன்னேன்ல, அயன் வந்து ஸ்பாஞ்ச் அயனா மாறுறப்போ நிறைய ரெசிடுவல் கேஸ், உள்ளுக்குள்ள இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வெளியே போகும். அப்போ அந்த கேஸ் எல்லாம் வெளியே வந்ததுனால தான் அந்த அயனே முதல்ல ஹோல் ஆகுது. கரெக்டா? அயன் ஸ்பாஞ்ச் அயனா மாறுற ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல வர்ற கேஸ் எல்லாமே வந்து போதும் ரோட்டரி கிளீனா வந்து சுத்த வைக்கிறதுக்கு. பட் அது மொத்த ஃபேக்டரிக்கு பத்தாது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பவர் பிளான்ட் மூலியமா அவங்க டெடிகேட்டட் எனர்ஜி ஜஸ்ட் ஃபார் திஸ் ஃபேக்டரி அவங்க உருவாக்குறாங்க. இது மொத்த ஃபேக்டரியுமே இவங்களே ஆபரேட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அண்ட் எனக்கு பர்சனலா இங்க ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, மீட் பண்ண 3 பேர். ஃபர்ஸ்ட் யுவகுமார், ஹி வாஸ் ஆஃப் கிரேட் ஹெல்ப். அவங்க தான் வந்து எனக்கு ஃபுல்லா சுத்தி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வந்து ஹீட்ல ப்ரோ தாண்டி போயிடலாமான்னு சொன்னா கூட ஐயோ இல்ல, இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு வலுக்கட்டாயமா எல்லா இடத்துலயும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பட் தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் தட். அடுத்து பாலச்சந்திரன் சார், இவர்
வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி, ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் இந்த இடத்துல. இன்னமும் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த மொத்த ஃபேக்டரியும் இவ்ளோ பெருசா இருக்கிற வரைக்கும் இருக்காருங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ இஃப் தட் இஸ் நாட் லாயல்டி. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் குடுக்குறதுன்னு கூட தெரியல. அண்ட் 3வது இன்ட்ரஸ்டிங்கான பெர்சன் வந்து நமன். இப்போ வந்து ஹி இஸ் டேக்கிங் ஓவர் த ரெயின்ஸ். இப்போ எனிவே நான் அவங்க 3 பேர்கிட்ட பேசின இன்டராக்ஷனை நான் இப்போ காமிக்கிறேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டாக்கிங் அபௌட். ஸோ இப்போ நம்ம கூட வந்து த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் சூரியதேவ் 2007ல வந்து இங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் பாலா அண்ட் சூன் டு பி டாக்டர். அங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சூரியதேவ் அண்ட் ஹெட் ஆஃப் ஆபரேஷன்ஸ். அவங்க கிட்ட வந்து நான் சும்மா இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி we were just talking. அப்பமே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க how long it took to build this. அண்ட் இப்போ வந்து ஒரு சின்ன ஃபர்னஸ் சொன்னீங்களா சார்? ஆமா, 2 furnace and 1 rolling mill. Today we are 6 furnace and 2 rolling mills and a sponge iron plant. நீங்க பாத்துருப்பீங்க சார். We are one of the South India's largest manufacturer and தமிழ்நாடோட லார்ஜஸ்ட் TMT மேனுஃபேக்சரர். இவ்வளோ இடம் பார்த்த உடனே எனக்கு வந்து எனர்ஜி எவ்வளோ கன்சியூம் பண்ண போகுது, எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு கேட்டா அதுக்கும் பவர் பிளான்ட் உள்ளே வச்சு they produce energy also. ஆமா, நாங்க 82 megawatt into 2 164 megawatt thermal power plant. We are also generating steam energy through our DRI plant. That is around 50 megawatt and we are selling power outside also. இங்க எத்தனை பேர் சார் வேலை பார்க்கறாங்க? எல்லா பிளான்ட்டும் சேர்ந்தீங்கன்னா 2300 to 2400 employees. Apart from that, contract labor will be more than 5000. Indirectly, if you see, there are more than 35 to 40,000 families. Families, not just not families, yeah. Individuals. Families. அப்போ அவங்க ஒருத்தங்கள நம்பி இன்னொரு 4 பேர் இருக்காங்க. Almost 1 lakh. Yeah, 1 lakh people வந்து டைரக்ட்டா நீங்க எஃபெக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு ஸ்கேலுக்கு வந்து நீங்க grow ஆகிறதுக்கு வந்து what pushed the whole Suryadev team? அதான் dedication தான். In fact, I should talk few words about our MD Mukesh Agarwal because he started he is a man of vision. Like அவங்க தமிழ்நாடு தான? தமிழ்நாடு. Basically they are from Haryana but born and brought up in Chennai. Even today, in my experience of this many, I have never seen a person who can read a catalog by just giving it to him. Within 2 minutes he will read the entire catalog. அது என்ன visionary சொல்லுவாங்க இல்லையா? There are a lot of people who do work, there are a lot of people who are visionaries. இதுதான் வந்து அவங்களோட பையன் நமன். எப்படி உங்களுக்கு இந்த சர்க்கிள் எப்படி கும்மிடிப்பூண்டி சுத்தி இருக்கிற? அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இங்க எங்களோட plant is strategically located around 3 major villages. புதுகும்மிடிப்பூண்டில now we are constructed the temple completely. We are health camp போடுறோம். இந்த சைடுல இந்த villagesல இருந்து வர youngstersக்கு we are giving them job opportunities. In fact, எங்களோட vision is to open a polytechnic college in this area. Okay, இங்க இருக்கிறவங்களுக்காக and give specialized training on steel manufacturing so that எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். other steel companies இந்த ஏரியால பாத்தீங்கன்னா there are several steel companies. அவங்களுக்குலாம் அது யூஸ் ஆகும். அதுதான் எங்களோட vision. We wanted to set up a polytechnic college or maybe on a later date it will become an engineering degree. ஐடியா வந்து youngsters இருக்கிறவங்க அவங்களுக்கு இது ஒரு job opportunity-ஆ இருக்கும். கர்ணான்னு ஒரு எஜுகேஷன் ஸ்கீம். கர்ணா எஜுகேஷன் ஸ்கீம் வந்து mainly for mason children because அந்த ஒரு கம்யூனிட்டி இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அண்டர் பிரிவிலேஜ்ல தான் இருக்காங்க. even though contract companies are becoming big, masons are still masonry வேலை பார்க்கறாங்க. அவங்க தான் they are the skilled people. ஆமா ஆமா. அவங்க childrenக்கு நாங்க இப்போ எஜுகேஷன் scholarships கொடுக்கிறோம். we identify through dealers கூட கான்டாக்ட்ல இருக்கிறவங்கள சொல்லி we shortlist them and then give them. already we have given more than 1000 children. so the idea is இதை எப்படி கொண்டு போகணும்னா இப்போ அவங்க 6th ல இருந்தாங்கன்னா up to 12th we want to fund them so that after 12th they can அதுக்குள்ள எங்க காலேஜும் வந்துருச்சுன்னா they can even come and join here. so your whole purpose நீங்க வந்து ஸ்டீல் வந்து எவ்வளோ குவாலிட்டியை வந்து நம்ம தமிழ்நாட்டுல புஷ் பண்ண முடியுமோ you want to keep doing that at the affordable price and locally manufactured. Atmanirbhar Bharat. Atmanirbhar Bharat. Make in India. Yeah. Cool. Thank you so much. Thank you so much, sir. Thank you so much to Bala sir. Yes, absolutely. Amazing conversation finishing la. And மொத்த பிளான்ட்டையும் வந்து எனக்கு இவன் சுத்தி காமிச்சாங்க. And அதுவுமே வந்து it's amazing. எனக்கு மொத்த எக்ஸ்பீரியன்ஸ்மே வந்து it's so good. Thank you so much. Thank you. One of my best vlogs for sure. We don't get to see all these huge furnaces, all these fire, steel. It was definitely interesting. So we want to bring this awareness to everyday consumers. People are going to love this. People didn't know that there's so much process happening behind product that we use for a home. We had no idea. Cool. Thank you so much. Thank you so much. Thank you so much.